தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், கடந்த முறை கன்னியாகுமரியில் மட்டுமே வெற்றி பெற்றாலும் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்மலா சீதாராமனை மத்திய அமைச்சர்கள் ஆக்கினோம். தென் தமிழகத்திற்கு பாஜகவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் என்றார். हमारे नेता पौन राधाकृष्ण जी चुन कर आए कन्याकुमारी से। एक ही सांसद होने के बावजूद मोदी जी ने केंद्रीय मंत्रिमंडल में 2 मिनिस्टर तमिलनाडु से लिए हैं, 2 मिनिस्टर लिए इंदिरा जी और दूसरे तमिलनाडु की ही बेटी निर्मला सीतारामन को रक्षा मंत्री बनाने का काम देश के प्रधानमंत्री जी ने किया। தமிழக முதல்வர் பழனிசாமி பேசுகையில், வலிமையான நிலையான ஆட்சியை மோடியால் தான் தர முடியும் என்றும் கனிமொழியை வெல்லக்கூடிய சக்தி தமிழிசைக்கு மட்டுமே உண்டு என்றார். 130 கோடி மக்கள் கொண்ட ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமையான தலைமை மிக முக்கியம். வலிமையான தலைமை, நிலையான ஆட்சி, இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய ஒருவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நிலையான ஆட்சி தருவார், கடுமையான பாரதத்தை உருவாக்குவார். மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மறைந்த தலைவர் கருணாநிதியுடைய மகன். அவர் எதிர்த்து போட்டியிடுகிறார். அவரை வெல்லக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளர் ஒருவருக்கு தான் இருக்கிறது என்று தேர்தலுக்கு அவரை நிறுத்தப்பட்டிருக்கிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.